தமிழுக்கும் தாய் மண்ணிற்கும் சாரலின் இனிய வணக்கங்கள். நீங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற காணொளியில் பம்பலப்பட்டியில் உள்ள முக்கியமான இடங்களை காணலாம். இங்கே பல பாடசாலைகள் இருக்குது, கோயில்கள் இருக்குது. ஒவ்வொரு இடமாக நாங்கள் இந்த காணொளியில் பார்த்து கொண்டு போவோம். வாங்க காணொளிக்குள்ளே செல்லலாம். சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ் அடிய வழியாக பார்த்து கொண்டு வாங்க. ஸ்கூலில் முற்பக தோட்டம். முஸ்லீம் லேடிஸ் காலேஜை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போ அதில் பிற்பக்க தோட்டம், மேலே மேம்பாலம் மாதிரி இருக்குது. அதால் ரெண்டு பக்கம் போய்கொள்ளலாம். அது கடந்த உடனே வரும் பாருங்க, பீட்டர்ஸின் கிரவுண்டும் மற்றது ஸ்விம்மிங் பூல் பக்கமும் வந்துட்டுது. இதில் முதல் நீங்கள் சென்ட் பீட்டர்ஸ் பாடசாலைன்ற கிரவுண்டை காணலாம். ஒரு பக்க தோற்றமாக பம்பலப்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடசாலை சென்ட் பீட்டர்ஸ். இப்படியே போய் நாங்கள் பாடசாலைன்ற தோற்றத்தை பார்ப்போம். நாங்கள் இப்படியே போய் அடுத்ததாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பாடசாலை முஸ்லீம் லேடிஸ் காலேஜ், முஸ்லீம் மகளிர் கல்லூரி. அதுக்கு ரெண்டு பக்கத்துலேயும் பாடசாலை இருக்குது. மேம்பாலம் மாதிரி மேலால் பாதை போட்டிருப்பினம். இப்படி போய் வரலாம் ரெண்டு பக்கத்துக்கும். அதில் இங்கே சைட் ரோட்டால் வரைக்கும் இப்படி இருக்கும். அதில் பக்க தோட்டம். பம்பலப்பட்டியில் இருக்கக்கூடிய பெரிய கோயில்கள் இதில் ஒன்று மாணிக்க பிள்ளையார் கோயில். அப்படியே போய் கொண்டிருந்தா அடுத்ததா கதிரேசன் கோயிலை காணலாம். நாங்கள் இந்த கோயில் ஒரு சிறிய அளவில் இயங்குதான். ஆனால் முற்பக்க வாசல்கள் பூட்டி இருக்குது. மாலைகள் எல்லாம் விற்கினோம். என்னன்னு தெரியல. நான் இதால் இப்படியே போயிருக்கா பம்பலப்பட்டி ஹிந்து காலேஜை பார்க்கலாம். நான் அங்கே முதல் ஆசிரியராக கடமையாற்றி இருக்கிறேன். 70வது ஆண்டு பூர்த்தி விழாவின் போது ஒரு தனியான காணொளி ஒன்றும் எடுத்திருக்கிறோம். அதில் நான் ஒன்றும் கதைக்கையில் ஒரு வோக் மாதிரி செய்திருந்தேன். அதில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலாம். பார்க்க அதில் உட்பக்க தோற்றத்தை முற்றாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் பல சித்திரங்கள் கீறி இருக்கு சுவர்ண மதில்களில். இதான் நாங்கள் மாணிக்க பிள்ளையார் கோயிலால் ஸ்கூலுக்கு வளமையாக வர பாதை. நுகையோட பக்கத்தாலேயும் வாரினான். இப்போ ஸ்கூலின் முற்பக்க தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பக்கத்தில் சரஸ்வதி மண்டபம். அதை நாங்கள் மெல்ல மெல்ல கடந்து போனால் ஹிந்து காலேஜின் முகப்பு தோற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். இதால் பாருங்க, இதுக்கான தனியான காணொளி ஒன்று இருக்குது. நான் அதை இணைப்பில் கொடுத்து விட்றேன்னு பாருங்க. இதெல்லாம் எங்களோட நடைபாதைகள் தான். நாங்கள் லும்பினி ஹோலில் இறங்கினால் நுகைகொட பக்கத்தால் இதுக்குள்ளால நடந்து வரலாம். நல்லா இருக்கும். நிறைய மரங்கள் இருக்கும். வெயிலான நேரங்களில் கூட பரவாயில்லாமல் இருக்கும். இது ஹிந்து காலேஜின் இன்னொரு வாசல்.
நாங்கள் இப்படியே ஹிண்டு கொலைச்சால வெளியேறி ராமநாதன் மகளிர் கல்லூரியை பார்க்கலாம். அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள். இந்த ஆண்கள் பாடசாலைன்ற வந்து சகோதர பாடசாலை, அது பாட்ன ஸ்கூல். பாருங்கள், இங்கே நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. நீங்கள் படித்த பாடசாலைகளை பார்க்கல உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இதான் மாணிக்க பிள்ளையார் கோயிலின் அந்த கோல் ரோட்டில இருந்து உள்ளுக்கு வர வாசல். இதாலையும் நடந்து வரனாங்க ஸ்கூலுக்கு வரைக்கல. பாருங்க, இப்போ ஏற்றல் பூட்டி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பூட்டுத்தான். அடுத்ததான் நீங்கள் இப்படியே பம்பலப்பட்டி ஃப்ளாட்ஸை பார்க்கலாம். அதுவும் வந்து ஒரு அரச கட்டிடம். நான் அன்றைக்கு சொய்சப்புறம் ஃப்ளாட் செய்த மாதிரி, ஆனால் மிகவும் டீசெண்டான ஒரு பகுதியில் அமைந்திருக்குது. நீங்கள் அந்த ஃப்ளாட்ஸையும் பார்த்து கொண்டு வரலாம். இப்படியே கடற்கரை வரையும் போகும். மொரட்டு சொய்சபுரம் ஃப்ளாட் செய்த போது நான் இதை ஒரு தனியாக செய்யலாம்னு சொல்லித்தான் பார்த்தேன். இதுக்கு வந்து விக்கிபீடியாவில் ஒரு விவரங்களும் இல்லை. அந்த தங்களுக்குள்ள வச்சிருக்கிற குழுமங்களால் தான், தனியார்களால் தாங்கள் வாழ்ந்த காலப்பகுதிகள் அதுகள் தான் ஒரு ரிவ்யூ மாதிரி எழுதியிருக்கணுமே ஒழிய இந்த ஃப்ளட்ஸை பற்றிய தகவல்கள் ஒன்றும் இல்லை. நீங்கள் சும்மா பார்க்கலாம் இடத்தை. நல்ல அமைதியான இடம். அங்கால அப்படியே தெரியுது உங்களுக்கு மெரைன் ஸ்ட்ரீட். இதுதான் எங்கட இலங்கையில முதல் கட்டப்பட்ட தொடர் மாடி குடியிருப்பு தொடரண்டம். இதை பார்த்த லீ குவான் ஜூ, நான் சரியா சொல்றேனோ தெரியல பேர், அந்த சிங்கப்பூருக்கு வந்து ஜனாதிபதியாக இருந்த லீ என்று சொல்லப்படுறவர் இது மாதிரி கட்டிடங்களை தங்கட சிங்கப்பூர்ல உருவாக்கணும்னாச்சு. இப்ப சிங்கப்பூர் எங்கேயோ போயிட்டுது. நாங்க வந்து எப்படியான ஒரு கட்டத்துல நிக்கிறோம்னு உங்களுக்கு தெரியும். முதலாக இந்த தொடர் மாடியை பார்த்து தான் அவர் தங்களோட நாட்டையும் இது மாதிரி மாத்தோணும்னு சொல்லி நினைச்சார் என்ற ஒரு வரலாறுல குறிப்பிடப்படுகிறது. உண்மை போய் தெரியாது. அது வந்து ஒரு தொகுதிகள் சேர்ந்த ஒரு சேர்மானம் ஆயித்தான், கூட்டு தொகுதி மாதிரி. இப்போ நீங்க அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த ஊசி ஓடுறதுக்கு நிக்கணுமே இருக்கணும். இது பம்பரப்படியில இருக்கக்கூடிய ஒரு சைவ கடை. பாருங்க, இது வந்து நீங்க வர்ற நேரங்கள்ல சாப்பிடலாம். விலையும் வந்து குறைவாக இருக்கும். சாப்பாடு ஓரளவு நல்லது. இதுக்குள்ள தலப்பாக்கட்டி பிரியாணி நீங்க கேள்விப்பட்ட அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. நீங்க அட்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே இருக்குது பாருங்க. இதுல வந்து ஒன் கோல்வேஸ் ஒன் நிலையம், அந்த என்ன சொல்றது,
ஃபுட்கள் எல்லாம் ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்கிற இடத்துலையும் இருக்குது. அது ஓரளவு சின்னன், இங்கே வந்து பெருசாக இருக்கும். ஆனால் முதலே ஏதோ புக் பண்ணி டேட்டுகள் டைமுகள் எல்லாம் போகணும்னு சொல்லுவினோம். நான் ஒன் கோல்வேஸ் ஒன்னில் உள்ள அந்த தலப்பாக்கடியில் சாப்பிட்டு இருக்கிறேன். இங்கே ஒரு நாளும் போகையில் பார்க்கலாம் வேறு இடங்களையும். இதுக்குள்ள நீங்கள் வந்து சென்ட் பால்ஸ் என்ற பாடசாலையையும் பார்க்கலாம். சைட்டான பேரு பம்பரப்பட்டியில் அடுத்ததான் நீங்கள் வந்து எம்சியை பார்க்கலாம். எம்சியை வடிவா செய்த காணொளி ஒன்று இருக்குது, என்னட்ட இணைப்பு செய்து விடுறேன், அதில் பாருங்கள். இதுக்குள்ள கேஎஃப்சி பீஸா எல்லாமே இருக்குது பக்கத்தில். இப்படியே போனால் கடற்கரை வீதி வரும். இது எம்சியோட பிற்பக்கம், அதுதான் இதில் பார்த்து கொண்டுக்கிறீங்க. எம்சி நான் செய்த வீடியோவிலே நிறைய வந்திருக்கும். நான் அது தனியான காணொலியையும் போடுக்க நீங்கள் வடிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் பம்பலப்பட்டி சந்தை, அதை பார்த்து கொண்டு வாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்ததான் நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய பனானா லீஃபையும் ஒருக்கா பார்க்கலாம். இங்கே இருக்கு பனானா லீஃப் பாருங்க, எல்லாம் மூடி சாத்தி கிடக்குது. இதில் வாசலில் நின்று தான் ஆர்டர் எடுக்கினேன். கொழம்பு பிளாக்கில் வந்து நீங்கள் மெரைன் டிரைவ் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் பம்பலப்பட்டி ஹார்டேக்கில் ஒரு பம்பலப்பட்டின்னு அந்த மெரைன் டிரைவ் பகுதி, கடற்கரை ஓரமான பகுதியை நீங்கள் இதில் பார்க்கலாம். இதில் புகையிரத நிலையம் இருக்குது, பம்பரப்பட்டி புகையிரத நிலையம். நீங்கள் இதில் பம்பரப்பட்டி பிளாக்கை பார்த்துருப்பீங்க. ரோட் பிளாக் மாதிரி அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை நீங்கள் இந்த காணொலியில் பார்த்துருப்பீங்க. அடுத்த காணொலியில் நாங்கள் சந்திக்கலாம். அதுவரையும் உங்களிடமிருந்து சாரலின் இனிய நன்றிகள். நன்றி.